விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். எங்கள் கட்சி பொதுச் செயலாளர் அது குறித்து ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த கருத்து தவறானது, அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம், அரசின் கருத்தாக இருக்க வாய்ப்பில்லை என்று பதிவு செய்திருக்கிறார். அதை நான் வழிமொழிகிறேன். மேகதாது விவகாரம், தமிழ் பாடல் உள்ளிட்ட எந்த முக்கிய பிரச்சனைக்கும் இது வரைக்கும் முதல்வர் விஜய் எந்த பதிலுமே உறுதியான பதில் சொன்னாங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? ஆட்சிக்கு 2 வார காலம்தான் ஆகிறது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் கூட தொடக்கத்திலே ஒரு லேர்னிங் ப்ராசஸ், கற்றுக்கொள்வதற்கான ஒரு நடைமுறை இருக்கும். எடுப்பிலே கருத்து சொல்லி அதில் எந்த சிக்கலையும் எழுப்பக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வாக கூட இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அவருடைய செயல்கள் நமக்கு திருப்தி அளிக்கக்கூடியவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டி இருக்கு சார். ஏன்னா தொடர்ந்து குற்ற சம்பவங்கள்லாம் அதிகரித்து வருது. இதை நீங்க பாத்தீங்கன்னா கூட்டம் இருக்கீங்க, விமர்சனங்கள் பண்ணலன்னு சொல்லி எப்பவுமே தலைவர் திருமாவளவன் எந்த உடனடியாக விமர்சனம் பண்ணலாம். 2 வாரமா எந்த ஒரு விமர்சனமும் அதான் நம்ம தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கோம். புதிய ஆட்சி, புதிய கட்சி, குறைந்தது 6 மாத காலம் அமைதியாக இருக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனையே நானும் சொல்ல விரும்புகிறேன். இந்தியா பிளாக் என்கிற மதச்சார்பின்மைக்கான தேசிய அளவிலான அந்த கூட்டணி அமைந்ததில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பங்கு மகத்தானது. அவர்களும் அந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு பெரும்பங்கு அளித்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் இப்போது இந்தியா கூட்டணி முதல் முறையாக கூடுகிறது என்பது உள்ளபடியே கவலை அளிக்கக்கூடிய ஒன்றுதான். அதற்காக பெரிதும் வருந்துகிறோம். அரசியல் சூழல் அவ்வாறு அமைந்துவிட்டது. என்றாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி விசிகவின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். விசிக வெற்றிக்கு உதவிய திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்து வருகிறார். KN நேரு மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பது குறித்தும் அவர் பதிலளித்திருக்கிறார். அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார்.